பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. திசையில் வீசும் காற்றே, பாவம் கழுவும் பரிசுத்தரே. விரும்பிய திசையில் வீசும் காற்றே, பாவம் கழுவும் பரிசுத்தரே. அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. ஆண்டவருடைய தெய்வீக சமூகத்தில் ஒரு நாள் வாழ்கிறது எமக்கு பேரானந்தம் என்ற வண்ணமாக ஒன்று கூடி இந்த மகிமையின் நேரம் என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்ச்சியினூடாக வேபும் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கின்ற என் இனிய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும்
ஆண்டவராகிய இறை இயேசுவின் அன்பு நாமத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே மீண்டுமாக நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், என் ஆண்டவருக்கு என்ன நேர்ந்தாலும் நான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு சாரம்சத்தை வைத்து அவரோடு நாங்கள் வாழுகிறதற்கு, அவருடைய வார்த்தைகளை உட்கொள்வதற்கு, அவர் அந்த வார்த்தையிலே எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை கொடுக்கின்ற ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் உயிரோடு வாழ்கின்ற ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இறந்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. வாழ்வோரின் கடவுள் நம் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே வாழுகின்ற நாங்கள்தான் அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் 145வது திருப்பாடலிலே சொல்லப்பட்ட அத்தனை வாக்கியங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் அதிலே சில வசனங்களை நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நேரத்தில் 145வது திருப்பாடல் 4வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். பாருங்கள், ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். எனவே நாங்கள் நம்முடைய தலைமுறையாக நம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்களாய் மாற வேண்டும். இதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தால், ஆபிரகாம் ஆண்டவரோடு பயணித்தவராயிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவருடைய அழைப்பு அவருடைய செவிகளில் விழுந்ததோ, எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் செவிமடுத்து வாழ தொடங்கினாரோ, அதிலே இருந்து அவர் நிலை தவறவில்லை, அதிலே இருந்து அவர் தடுமாறவில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் சொல்லிவிட்டார், எனவே நான் எழுந்து நடப்பேன் என்று சொல்லி அவர் இன்னொரு தேசத்திற்கு செல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்த ஒரு குமாரனை கொடுத்தாலும் அந்த குமாரனுடைய விசுவாசத்தையும் பாருங்கள், தலைமுறையாக வருகிறது. அவரும் தகப்பன் ஆராதித்த ஆண்டவர்தான் எனக்கும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இடத்தில் ஆண்டவரிலே தன்னுடைய நம்பிக்கையை ஊற்றுகின்றார். அதனாலே தான் ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சுவீகரித்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். அதே வழியிலே வந்த யாக்கோபுவை பார்க்கின்றோம். அவர் ஏமாற்றுக்காரனாய் இருந்தாலும் ஆண்டவனுடைய வார்த்தையை அவர் வலிந்து பிடித்து கொண்டார். ஆண்டவர் தான் தனக்கு எல்லாம் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை போகவிட மாட்டேன் என்று சொல்லி வலிந்து பிடிக்கிறதை பார்க்கின்றோம். உறுதியாய் பிடித்தார் யாக்கோபு. அதனால் ஆண்டவர் அந்த இடத்தை அவருக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்துட்டு சென்றார் என்று பார்த்தோம். இதோ இந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும், நாங்கள் மட்டும் ஆராதனையை முடித்துக் கொள்வதல்ல, நம்முடைய தலைமுறைகளும் நாங்கள் மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தியதோடு நிற்பாட்டுவதல்ல, நம்முடைய தலைமுறைகளும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள், நம்முடைய பூட்ட பிள்ளைகள், அப்படி வழி தோன்றிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மக்களாய் மாற வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே வாழும்படியாக நாங்கள் தூண்ட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை. நம்முடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார். அதே 145வது திருப்பாடலில் இறுதி வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம்: என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. உடல் கொண்ட அனைத்தும், உடலிலேதான் அனைத்து உறுப்புகளும் இருக்கிறது.
எனவே கண்கள், காதுகள், மூக்கு, வாய், நாக்கு, குரல் வளம், ஒவ்வொரு இந்திரியங்களோடு ஆண்டவரால் படைக்கப்பட்ட நாங்கள் அவரை ஆராதிக்கின்ற மக்களாக, அவரை புகழுகின்ற மக்களாக ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் மாற வேண்டும். இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையின் நேரத்திலே அவரை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். வாக்கு மாற மாட்டார். சொன்னதை செய்து முடிப்பார். அவருடைய வார்த்தைகள் கலப்படம் இல்லை. சுத்தமான வெள்ளியை போல, புடமிடப்பட்ட தங்கத்தை போல, பாறைகளை அடித்து உடைக்கும் சம்மட்டியை போல, எதிரிகளினுடைய எல்லா விதமான தாக்குதலிலும் இருந்து எம்மை காப்பாற்றுகின்ற கேடயம் போல அவருடைய வார்த்தை இருக்கிறது. எனவே அவருடைய வார்த்தையை நாங்கள் படித்து உட்கொள்ளுகிற நாங்கள், அதிலே சொல்லப்பட்டது போல அவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். எனவே இந்த நேரத்தில் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, நாங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து கரங்களை உயர்த்தி நம்முடைய அப்பாவை நாங்கள் வரவேற்று அவரை ஆராதிப்போமா? சோஸ்திரம் ஆண்டவரே, அப்பாவுமே நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. இதோ இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்தையும் காலத்தையும் கட்டளை இட்டவரே உமக்கு நன்றி. அதிலே எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களுடைய காலங்கள் அடங்கி இருக்கிறது சுவாமி. அதிலே இருந்து ஒவ்வொரு நாட்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் கால்களை வலுப்படுத்துவதற்காக, எங்கள் கரங்களை திடப்படுத்துவதற்காக, எங்கள் கண்களிலே ஒளியூட்டுவதற்காக, எங்களுடைய காதுகளை கூர்மைப்படுத்துவதற்காக, எங்களுடைய உள் இந்திரியங்களை நீர் சீராக இயக்குவதற்காக உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை நிற்க பண்ணி இருக்கிறீர். எங்களுடைய நடத்தைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய அமர்தலை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய அசைவுகள், நகர்வுகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய தேவ பிரசன்னம் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தீயோரோடு நாங்கள் இராதபடி சுவாமி, ஆண்டவரே, தூரைத்தனம் புரிவோரோடு இராதபடி ஆண்டவரே, எங்களை நீர் பிரித்தெடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர்களையும் உம்முடைய சமூகத்திலே மாற்றி எடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பாவங்கள் வழியாக, பாவங்கள் எங்கே அதிகரித்திருக்கிறதோ அங்கே கிருபை அதிகமாய் பொழிகிறது என்ற வண்ணமாக ஆண்டவரே, இந்த நேரத்தில் அந்தகைய பாவங்களிலே ஈடுபட்ட ஒவ்வொரு மனுஷர்களையும் வரலாற்று காலத்திலே நீர் மனிதர்களாய் மாற்றினீரே ஆண்டவரே, புனிதர்களாய் மாற்றினீரே ஆண்டவரே. உம்முடைய அரியணையிலே இருக்கின்ற ஆண்டவரே, மகிமை பெற்ற புனிதர்களாய் மாற்றினீரே ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஏறெடுத்து பாரும் ஆண்டவரே. அவர்களுடைய ஆராதனைகள் தூபம் போல உம்முடைய சமூகத்திலே வந்து சேரட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களை பார்க்கின்ற தேவன், அவர்களை காண்கின்ற தேவன், நீர் எங்களோட கூட இருக்கின்ற தேவன் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உம்முடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. உம்முடைய வார்த்தையிலே நம்பிக்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையே தஞ்சம் என்று அமர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றிலுமே இயலாத ஒரு மனுஷரை ஆண்டவரே, ஆபிரகாமின் வாழ்க்கையை உயர்த்தியது போல, ஈசாக்கின் வாழ்க்கையை உயர்த்தியது போல, அறுவடைகளை கூட்டி கொடுத்தது போல, கிணறுகளிலே நீரூற்றை கொடுத்தது போல ஆண்டவரே, இத்தகைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற இல்லாமைகள், இயலாமைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளோட பேசும் ஐயா. ஆண்டவரே, தளர்ந்து போன இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவரை வாக்களிக்கப்பட்ட ஒரு செழிப்பான தேசத்தை கொடுத்தது போல பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நீர் பொறுப்பேற்று கொள்ளும். உம்முடைய திருவுளத்தின்படி பிள்ளைகளுக்கு நல்வாழ்வின் திட்டங்கள் அமையட்டும் ஆண்டவரே. சீர்படுத்தி தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளின் வாழ்க்கையை நேராக்கி கொடும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தையிலே ஸ்திரப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற எல்லா வகையான கசப்புகளிலும் இருந்து, எல்லா வகையான ஆண்டவரே ஒரு நெகிழ்ச்சியான சூழல்களிலே இருந்து
பிள்ளைகளை பிரித்தெடுப்பீராக, பிள்ளைகளை கடத்தி வருவீராக. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை பருவமழையால் நிரப்பியது போல இதோ இத்தகைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை மாற்றும் ஐயா. கதறல்களை கேளும் ஆண்டவரே, அவர்களை விசாரியும் ஆண்டவரே. ஐயா, மனிதர்கள் ஆண்டவரே கை நெகிழ விடுகிறார்கள் சுவாமி. மனிதரை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஆயன், நீரே எங்களுக்கு எஜமானன், நீரே எங்களுக்கு தலைவர், நீரே எங்களுக்கு நங்கூரம், நீரே எங்களுக்கு கூடாரம், நீரே எங்களுக்கு கேடகம், நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கல பட்டணம், நீரே எங்களோடு வாழும் கடவுள், நீர் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலன். உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு ஆண்டவரே அறுவடை செய்ய பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஐயா, கண்ணீர்களை துருத்தியில் சேர்த்திருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. கை நெகிழப்பட மாட்டாய், இனி மானக்கேடு அடைய மாட்டாய், நீ வெட்கி நாணி தலைகுனிய மாட்டாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. பிள்ளைகளை மாணிக்க கற்களாய் பார்க்கின்ற தகப்பன் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. பிள்ளைகளை கரங்களிலே தாங்கி தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. இதுவரையும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நலன்களுக்காக உமக்கு நன்றியோடு ஆராதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஏறெடுத்து கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைடைய ஜெபங்களை ஏறெடுத்து கொள்ளும், துதிகளை ஏறெடுத்து கொள்ளும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமக்கு சான்று பகருகிற மக்களாய் மாற்றுவீராக. சிரம் தாழ்த்தி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒப்பற்ற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதை உன்னத நாமத்தினாலே இறந்து ஜெபம் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள பரலோக பிதாவே, ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆண்டவருடைய தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியுடன் அவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம் நாம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே நாங்கள் செவிமடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை சீக்கிரமாக செய்கின்ற மக்களாய் மாற வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். அதனாலே தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஆசீர்வாதமாய் விழுந்தது. தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் பார்த்தால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இவ்வாறு கூறுகின்றார். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆபிரகாமுக்கு, நான் உனக்கு கேடயமாயிருப்பேன், உனக்கு பெரிய கைமாறு கிடைக்கும். ஆண்டவர் ஒரு வம்சத்தை அவருடைய கரத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே ஆபிரகாம் ஆண்டவரை எப்படி கண்டுகொண்டார் என்றால் வார்த்தையிலே கண்டுகொண்டார். அந்த வார்த்தை குரலிலே வந்தது, ஒரு காட்சி வடிவில் வந்தது. இது ஆண்டவர் எனக்கு பேசுகிற வார்த்தை, எனக்கு சொல்லுகிற வார்த்தை என்று அவர் தனக்கு உரிமையாக்கி கொண்டார். அதனாலே தான் ஆபிரகாமுக்கு அது நீதியாக விளங்கப்பட்டது. ஆபிரகாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்தவர். இதோ இந்த நேரத்திலும், இந்த மகிமையின் நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நாங்கள் அசை போட வேண்டும். எனவே இந்த நேரத்திலும் ஆண்டவர் ரூவாவாக எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் எபினேசராக உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார் என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இம்மானுவேலனாக எங்களோட கூட இருக்கிறார் என்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எல் ஷடாயா இருக்கிறார் என் ஆண்டவர், எல்லாம் வல்லவராய் இருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் என்று நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். எல் ரோய்யா இருக்கிறார், என்னை காண்கின்றவர் என் ஆண்டவர் என்று நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு ராபாவா இருக்கிறார், சுகம் தருகின்ற தெய்வமாய் இருக்கிறார் என்று நாங்கள் ஆணித்தரமாய் அவரை, இவர் என்னுடைய ஆண்டவர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், என் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று ஆணித்தரமாக நம்ப வேண்டும். அப்படியாக நாங்கள் சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற மக்களாய் மாறுவோம். எனவே இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் அவருடைய சமூகத்திலே இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாய் மட்டும் இருக்காமல் அதன்படி நடக்கின்ற மக்களாய் மாறுவோம். அதன் நிமித்தமாக நம்முடைய வாய்கள் ஆண்டவரை ஏற்றி புகழட்டும். நம்முடைய கரங்களில் இருபக்கமும் கூரான வாள் இருக்கட்டும், இருபக்கமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கட்டும். எனவே ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலும் உள்ளங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.